நண்பால் இணைந்த அனைத்து நல்ல உலகங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறை கீழ் பார்த்திங்கன்னா இயங்கக்கூடிய சீனிவாச பெருமாள் கோயிலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்துக்குது. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி வேலை இருக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பழனி முருகன் கோயிலில் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அளவு இந்த கோயிலில் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் விண்ணப்பிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மினிமம் 8th படிச்சிருந்தாவே போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஒரு சில ஜாப்க்கு பார்த்திங்கன்னா கல்வி தகுதி தேவையில்லை, நீங்கள் பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கோவில் வேலைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாமினேஷனும் கிடையாது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா தேர்வு இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேறு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னா உங்களை பார்த்திங்கன்னா நேரடியாக எடுக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ கூப்பிட்டு அந்த இன்டர்வியூவில் பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு ஆன்சர் சொன்னால் பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15,300 சம்பளம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறையில் கீழ் பார்த்திங்கன்னா நிறையா கோவில், பழனி முருகன் கோயில், திருவண்ணாமலை கோயில், அதேமாதிரி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா பட்டீஸ்வரர் கோயில், ராமநாதபுரத்தில் பார்த்திங்கன்னா அங்கே ராமேஸ்வரத்தில் அங்கே இருக்கிற கோயில், அதேமாதிரி சென்னை, இந்த மாதிரி பல்வேறு வகையான கோயிலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேகன்சிலாம் வந்துச்சு. மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிருப்பீங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு கால் லெட்டருமே வரலன்னு சொல்லி பார்த்திங்கன்னா எல்லாருமே கமெண்ட்லாம் சொல்லிட்டுக்கிறீங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அரசு தரப்புலேருந்து இது வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ வரும். நீங்கள் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, உங்களுக்கு அப்படி அப்டேட் வந்துச்சுன்னா ஒன்றுக்கு ஒன்று வரும். பழனி முருகன் கோயிலில் இருக்கக்கூடிய அப்டேட்டு இன்றைக்கு கால் லெட்டர்லாம் வந்துச்சுன்னா நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்டாக வந்துகிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணாலும் பார்த்திங்கன்னா நீங்கள் நம்மளுடைய வீடியோ தான் பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட்லாம் வந்துகிட்டு இருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒன்று தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. வாங்க நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயங்கக்கூடிய அருள்மிகு சீனிவாச பெருமாள் திருக்கோயில் பார்த்திங்கன்னா சென்னை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா எழும்பூரில் இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா அறிவிப்பு கொடுத்துருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்து சமய அறநிலைத்துறையின் சட்டத்தின்படி பார்த்திங்கன்னா தகுதி வாய்ந்த நபரை பார்த்திங்கன்னா நேரடி நியமனம் மூலம் பார்த்திங்கன்னா பணி நியமனம் செய்கிற பார்த்திங்கன்னா செய்தி வெளிவந்திருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. முக்கியமான கண்டிஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்து மதத்தை சார்ந்தவர்கிட்ட மட்டும்தான் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா வாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பதவியின் பெயர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே குழு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 15,300 48,700 வரைக்கும் அவங்களுக்கு சம்பளம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு வேகன்சி தான். இதுக்கு பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ் உங்களுக்கு நல்லா எழுதப்படி தெரிஞ்சிருக்குன்னா அதோட பார்த்திங்கன்னா இசைத்துறையில் பார்த்திங்கன்னா நன்கு பயிற்சி பெற்ற சான்றிதழ் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மத சார்ந்த இசைப்பள்ளியில் பார்த்திங்கன்னா படிச்சிருக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் தமிழக அரசுகிட்ட பார்த்திங்கன்னா இசைப்பள்ளி இருக்குது, அதில் நீங்கள் பார்த்திங்கன்னா படிச்சிருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3 டைப்பாக கொடுத்துருக்காங்க. அந்த 3 டைப்லேயும் பார்த்திங்கன்னா நீங்கள் எதனாவது ஒன்றில் படிச்சிருந்தீங்களாவே இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த ஜாப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரிசாரகர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13,200 41,800 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா திருக்கோயிலில் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலில் நெய்வேத்தியம் மற்றும் பிரசாதம் பார்த்திங்கன்னா நல்லா தயாரிக்க தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிரசாதம் பார்த்திங்கன்னா தயார் செய்தல் விநியோகம் செய்தல் தெரிஞ்சிருக்குன்னா அதேமாதிரி இந்த சீனிவாச பெருமாள் கோயிலோட பழக்க வழக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிங்க பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் வேகன்சிக்கு பார்த்திங்கன்னா 12,600 39,900 வரைக்கும் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி. உங்களுக்கு பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாவே போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த ஜாப் பார்த்திங்கன்னா அத்தியாபாகம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11,600 36,800 வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழில் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாவே இந்த ஜாபுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுருந்தால் மட்டும் போதாது, அதோட பார்த்திங்கன்னா ஏதாவது அகம பள்ளி அப்படிலாம் பார்த்திங்கன்னா அரசு சார்ந்த வேத பாடசாலையில் பார்த்திங்கன்னா நீங்கள் 3 years பார்த்திங்கன்னா படிச்சிருந்தா இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பகல் காவலர் பார்த்திங்கன்னா 11,600 36,800 வரைக்கும் அவங்களுக்கு சம்பளம் இருக்கும். இந்த ஜாப் ஒரே ஒரு வேகன்சி தான். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாவே போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சேம் பார்த்திங்கன்னா இரவு காவலர் பகலில் இரவு ரெண்டுமே பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க.
இதுக்கு சேம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11,600 36,800 வரைக்கும் இருக்கும். இதுக்கு ஒரே வேகன்சி தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருவழகுன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10,000 31,500 வரைக்கும் சம்பளம் இருக்கும். இதுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும், ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சீனிவாச பெருமாள் கோயிலும் கீழே வந்து பார்த்திங்கன்னா இயங்கக்கூடிய உப கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி கேட்டிருக்காங்க. இது எங்கே இருக்குதுன்னா வந்து பார்த்திங்கன்னா சேத்துப்பட்டு சென்னையில் இருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா அருள்மிகு கருமாரி அம்மன் திருக்கோயில்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இரவு காவலருக்கு உங்களுக்கு 10,700 33,700 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. இந்த வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா உப கோயில் அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் வந்து பார்த்திங்கன்னா எழும்பூரில் சென்னை மாவட்டத்தில் இருக்குது. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருவழகுன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6,900 21,500 வரைக்கும் சம்பளம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. இந்த வேகன்சி விண்ணப்பிக்கிறதுக்கு தமிழ் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜாப் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீனிவாச பெருமாள் கோயிலின் கீழே வந்து பார்த்திங்கன்னா உப கோயில் இருக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா அருள்மிகு முத்துமாரி கங்கையம்மன் திருக்கோயில் வந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்பாக்கம் சென்னையில் இருக்குது. இந்த கோயிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருவழகு 6,900 21,500 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாவே போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் மேக்ஸிமம் எல்லா போஸ்டிங்க்குமே விண்ணப்பிக்கலாம். அதேமாரி விண்ணப்பிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதவிக்கு மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பதவி வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நிபந்தனைலாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் பார்க்கலாம். விண்ணப்ப படிவத்தை வந்து பார்த்திங்கன்னா 10/5/2025 9/6/2025 வரை வந்து பார்த்திங்கன்னா கோவில் அலுவலக நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் வாங்கிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் தேவைப்படுச்சுன்னா நம்மளுடைய சேனல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். அந்த பிரிண்ட் எடுத்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி செய்யப்பட்டு விண்ணப்பத்தை வந்து பார்த்திங்கன்னா திருக்கோவில் அந்த சீனிவாச பெருமாள் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 9/6/2025 மாலை 5:45 வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா திருத்தம் ஏதாவது மாற்றம் இருப்புனா வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வேகன்சி அதிகப்படுத்தலாம், ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாம், மாற்றம் ஏதாவது இருந்துச்சுன்னா இணையதள முகவரியில் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்ப படிவத்தை நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம். அதேமாதிரி நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் கொடுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 6 வெளியிட்டிருக்காங்கன்னா அறங்காவலர் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. 4 அறங்காவலர் இருக்காங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி செயல் அலுவலர் இருக்காங்க, அவங்க வெளியிட்டிருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி செய்ய தெரியலனா எப்படி பூர்த்தி செய்யணும்னு வந்து பார்த்திங்கன்னா நாம் அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ரெடி பண்ணுவேன். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.